வால்நட் சட்னி பண்ணுறதுக்கு 1 கப்பு வால்நட் எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம், கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வால்நட்டோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு நிறைய தெரியும். தேங்காய் சட்னி மாதிரி ஃப்ளேவர் வேணும்னா கொத்தமல்லியை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த நட்டு ஃப்ளேவர் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். வால்நட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து எப்பயும் போல் அரைக்கிற மாதிரி உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வால்நட் ஃபுல்லாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வால்நட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எப்பவும் போல் நீங்கள் சட்னிக்கு தாளிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கோங்க. இதை மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது என்னென்னா அவக்கோட மாதிரி கலர் மாறும் இல்லையா, அந்த மாதிரி வால்நட்டு கலர் மாறும். பட் ஒரு நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சோள இட்லியோட வால்நட் சட்னி நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது அப்படியே கோகனட் சட்னியோட டூப்ளிகேட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.